தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களே ஆன நிலையில கட்சிக்குள்ள ஒரு மெல்லிய சலசலப்பு இப்போது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருக்கு. கட்சி தொடங்கப்பட்ட காலம் முதல் முதலமைச்சர் விஜயின் நிழலாக இருந்து களப்பணிகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஆரம்பகால நிர்வாகிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போது வலுவாக எழ ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக மாற்றுக் கட்சியிலிருந்து அண்மையில தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் வாரி வழங்கப்படுவதாக கிளம்பியுள்ள அதிருப்தி குரல்கள் கட்சிக்குள்ள ஒரு பனிப்போரை உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழல்ல தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைப்பான ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி பதவிக்கான நியமனம்தான் இப்போது எரியும் நெருப்புல எண்ணெயை ஊற்றியிருக்கு. இந்த பொறுப்புக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்து பலகட்ட ஆலோசனைகள் நடந்தாலும் அதிமுகவிலிருந்து விலகி அண்மையில தாவேகாவில் இணைந்த சிங்கை ராமச்சந்திரனின் பெயர் இந்த பதவிக்கு பலமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது கட்சிக்குள்ள நீண்ட காலமா உடைத்து வரும் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் ஒருவித ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவில் முக்கிய பங்காற்றிய அனுபவம் கொண்ட சிங்கை ராமச்சந்திரன் போன்ற தொழில்நுட்ப அறிவு கொண்டவர்களை பயன்படுத்துவது அரசு நிர்வாகத்திற்கு பலமாக இருக்கும் என்று முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். இருப்பினும் ஆரம்பகால விசுவாசிகளும் தங்களின் தியாகங்களுக்கு மதிப்பளிக்காமல் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு சிவப்பு கார்பெட் வரவேற்பு அளிப்பதை தங்களால் ஜீரணிக்க முடியவில்லை என்று குமருகின்றனர். அரசின் மிக முக்கியமான தொழில் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஒரு புதியவருக்கு வழங்குவது தொண்டர்கள் மத்தியில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே இவங்களுடைய கவலையா இருக்கு. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கட்சியின் விசுவாசிகளையும் நிர்வாக திறமை கொண்ட புதியவர்களையும் எப்படி சமமாக அரவணைத்து செல்ல போகிறார் என்பதில்தான் தாவேகாவுடைய எதிர்கால ஒற்றுமை அடங்கியிருக்கிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாத நிலையில் கட்சிக்குள்ள நிலவும் இந்த உட்பூசல் விரைவில் ஒரு சுமூகமான முடிவுக்கு வருமா அல்லது புதிய மோதல்களுக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.